ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அமெரிக்காவில் அமேசான் பேக்கேஜ் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கும் போதே தெரிஞ்சிடும். ரிட்டர்ன் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ் ஸ்டோர் இல்லாட்டி ஹோல் ஃபுட்ஸில் மட்டும் தாங்க ரிட்டர்ன் பண்ண முடியும். என்னுடைய ப்ராடக்ட் வந்துட்டு யூபிஎஸ்சில் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும்னு போட்டிருந்ததுனால நான் யூபிஎஸ் ஸ்டோருக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ ரிட்டர்ன் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோன்னா அதில் ஒரு பார் கோடு ரிட்டர்ன் கோடு வந்துட்டு ஜென்ரேட் ஆகுங்க. அந்த ரிட்டர்ன் கோடை வந்துட்டு நம்ம இதில் இந்த கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் லேபிள் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரிட்டன் லேபிளில் நம்ம 2 விதமான பேக் வச்சுருப்பாங்க. ஒன்று ஸ்மால் பேக் இல்லாட்டி லார்ஜ் பேக். நம்ம பேக்கேஜ் வந்துட்டு எந்த பேக்கில் பிடிக்குதோ அதுக்குள்ளே அந்த பேக்கேஜை போட்டுட்டு ரிட்டன் லேபிளில் ஒட்டிடணும். ஸோ அந்த பேக் வந்துட்டு அந்த பேக்லேருந்து பேக்கேஜ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லேபிள் தேவைப்பட்டாலும் அதுவும் அங்கே வச்சுருந்தாங்க. அதையும் ஒட்டிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருந்தோங்க. அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீஃபண்ட் வந்துட்டு அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் அமேசான் பேக்கேஜ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகும். நம்ம ஊரில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.